அவர் தெய்வ குழந்தை ஆகிட்டாரு, அவர் டெஸ்ட் பேபி அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள்ல நடிகர் பிரகாஷ்ராஜ் முன்வச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் நிரந்தர எதிர்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை, இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க, அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபி பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. நண்பர்களே, இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள், அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு, தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கள நிலவரம், சூழ்நிலை, செய்திருக்கக்கூடிய பணி, வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு, இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஜூன் 4ஆம் தேதி 2024 மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளில் அமரும் பொழுது, இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் முதல் கட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை 6 கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. 486 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 57 தொகுதி கடைசி கட்ட வாக்குப்பதிவில் ஜூன் 1ஆம் தேதி இன்னும் 57 தொகுதிகள் மட்டும் பாக்கி இருக்கு. ஆனா இப்ப இந்த 6 கட்ட வாக்குப்பதிவில் நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது, மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி 2014 283, 2019 303, இந்த முறை 2024 மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய எண்ணிக்கை 370, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400. அது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டப் போகின்றோம். அதற்கான களச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக இந்தி கூட்டணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தெலங்கானாவை பொறுத்தவரை இந்தி கூட்டணி இல்லாத டிஆர்எஸ் இருக்கிறாங்க, இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி இருக்கு. எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 6 கட்ட வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது 335 இடத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கின்றோம். இன்னும் 57 இடம் பாக்கி இருக்கு. அது ஜூன் 1ஆம் தேதி நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எண்ணிக்கையான 370 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய 400 நம்முடைய எண்ணிக்கையை நாம் வைத்திருப்பது, மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதலாக, அதாவது ஒரு எமோஷனல் அப்பீல் எதுவுமே இல்லாம, ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை, கடுமையான உழைப்பு, அதை பார்த்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் 5 ஆண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.